ஓம் சாந்தி 1/4/2024. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை தேவதைகளை விடவும் உத்தமமானதாகும். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பை யதார்த்தமாக தெரிந்து கொண்டு ஆஸ்திகர்களாக ஆகியுள்ளீர்கள். கேள்வி: முழு கல்பத்திலும் இல்லாத சங்கமயுக ஈஸ்வரிய பரிவாரத்தின் விசேஷ தன்மை என்ன? பதில்: இந்த சமயத்தில் இறைவன் அவரே குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தையாக ஆகி பாதுகாக்கிறார், ஆசிரியராக ஆகி படிப்பு சொல்லித் தருகிறார். மேலும் சத்குருவாக ஆகி உங்களை மலர்களைப் போல ஆக்கி தன்னுடன் அழைத்து செல்கிறார். சத்யுகத்தில் தெய்வீக பரிவாரம் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஈஸ்வரிய குடும்பம் இருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எல்லையற்ற சந்நியாசிகளாகவும் இருக்கிறீர்கள், ராஜயோகிகளாகவும் இருக்கிறீர்கள், ராஜ்யத்திற்காக படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. இது பள்ளி அல்லது பாடசாலை ஆகும். யாருடைய பாடசாலை? ஆத்மாக்களின் பாடசாலை. கண்டிப்பாக ஆத்மா ஷரீரம் இல்லாமல் எதையும் கேட்க முடியாது. ஆத்மாக்களின் பாடசாலை என்று சொல்லும் பொழுது ஆத்மா ஷரீரம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. அனைத்துமே ஜீவ ஆத்மாக்களின் பாடசாலையாக இருக்கிறது. ஆகையால் இதை ஆத்மாக்களின் பாடசாலை என்று சொல்லப்படுகிறது. மேலும் பரமபிதா பரமாத்மா வந்து படிப்பு சொல்லி தருகிறார். அது உலகாய படிப்பு, இது ஆன்மீக படிப்பு. இதை எல்லையற்ற தந்தை படிப்பிக்கிறார். எனவே இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகிவிட்டது. பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா இது? பக்தி மார்க்கம் அல்ல, படிப்பு. பள்ளியில் படிப்பு நடக்கிறது. பக்தி ஆலயம் போன்ற இடங்களில் நடக்கிறது. இங்கு படிப்பிப்பது யார்? பகவானுடைய மகா வாக்கியம். வேறு எந்த பாடசாலையிலும் பகவானுடைய மகா வாக்கியம் இருப்பது இல்லை. பகவானுடைய மகா வாக்கியம் நடைபெறும் இடம் இது ஒன்றுதான் ஆகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானை தான் ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் ஞானத்தை கொடுக்க முடியும். மற்றவை அனைத்தும் பக்தி. பக்தியின் மூலம் சத்கதி ஏற்படுவது இல்லை என்று பக்தியை பற்றி பாபா புரிய வைத்து இருக்கிறார். அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரு பரமாத்மா. அவர் வந்து ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். ஆத்மா ஷரீரத்தின் மூலம் கேட்கிறது. வேறு எந்த ஞானம் போன்றவற்றிலும் பகவானுடைய மகா வாக்கியம் இல்லை. சிவ ஜெயந்தி கொண்டாடும் இடம் பாரதம் மட்டுமே. பகவான் நிராகாரமானவர். பிறகு சிவ ஜெயந்தியை எப்படி கொண்டாடுகிறார்கள்? ஷரீரத்தில் பிரவேசிக்கும் போதுதான் ஜெயந்தி நடக்கிறது. நான் ஒரு பொழுதும் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்வது இல்லை என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அனைவரும் கர்ப்பத்தில் பிரவேசிக்கின்றீர்கள். 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள். அனைவரையும் விட லக்ஷ்மி நாராயணன் அதிக பிறவிகளை எடுக்கின்றனர். 84 பிறவிகள் எடுத்து பிறகு கருப்பாக ஆகின்றார், கிராமத்து சிறுவனாக ஆகின்றார். லக்ஷ்மி நாராயணன் என்று சொன்னாலும் சரி, அல்லது ராதா கிருஷ்ணன் என்று சொன்னாலும் சரி, ராதை கிருஷ்ணன் என்பது குழந்தை பருவமாகும். அவர்கள் பிறவி எடுக்கும் போது சொர்க்கத்தில் எடுக்கிறார்கள். அதைதான் வைகுண்டம் என்றும் சொல்லப்படுகிறது. முதல் நம்பர் பிறவி இவர்களுடையதாகும். எனவே 84 பிறவிகள் கூட இவர்கள் எடுக்கிறார்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான நிலை, சுந்தரிலிருந்து பிறகு ஷியாம், கிருஷ்ணரை அனைவருக்கும் பிடிக்கிறது. கிருஷ்ணரின் பிறப்பு புதிய உலகத்தில் தான் நடக்கிறது. பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து பழைய உலகத்தை வந்தடையும் போது ஷியாமாகி விடுகிறார். இந்த விளையாட்டு
விளையாட்டே அப்படித்தான் ஆகும். பாரதம் முதலில் சதோ பிரதானமாக அழகாக இருந்தது, இப்போது கருப்பாக ஆகிவிட்டது. இவ்வளவு அனைத்து ஆத்மாக்களும் என்னுடைய குழந்தைகள் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது அனைவரும் காம சிதையில் அமர்ந்து எரிந்து கருப்பாகி விட்டார்கள். நான் வந்த அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கிறேன். இந்த சிருஷ்டி சக்கரமே அப்படிதான். மலர்களின் தோட்டம், பிறகு அது முட்கள் நிறைந்த காடாக ஆகிவிடுகிறது. பாபா கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு அழகாக உலகின் எஜமானர்களாக இருந்தீர்கள், இப்போது மீண்டும் ஆகிக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள். இவர்கள் 84 பிறவிகளை அனுபவித்து பிறகு இப்படி ஆகிக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய ஆத்மா இப்போது படித்துக் கொண்டு இருக்கிறது. சத்யுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எனவே அங்கே ஒருபோதும் பாபா நினைவு செய்வதற்கான அவசியம் இல்லை. துக்கத்தில் அனைவரும் நினைப்பார்கள் என்று பாடப்பட்டுள்ளது. யாரை நினைப்பார்கள்? பாபாவை. இவ்வளவு பேர் அனைவரும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை. பக்தியில் எவ்வளவு நினைவு செய்கிறார்கள்? எதுவும் தெரிந்து இருக்கவில்லை. கிருஷ்ணர் எப்போது வந்தார்? அவர் யார்? எதுவும் தெரிந்திருக்கவில்லை. கிருஷ்ணர் மற்றும் நாராயணனுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கூட தெரிந்திருக்கவில்லை. சிவபாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். பிறகு அவருக்கு கீழே பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என்று தேவதைகள் உள்ளனர். மக்கள் அனைவரையும் பகவான் என்று சொல்லிவிடுகிறார்கள், சர்வ வியாபி என்று சொல்லிவிடுகிறார்கள். பாபா கூறுகிறார், மாயையின் 5 விகாரங்கள் தான் சர்வ வியாபி. அது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. சத்யுகத்தில் எந்த விகாரமும் இருப்பது இல்லை. முக்தி தாமத்தில் கூட ஆத்மாக்கள் தூய்மையாக இருக்கின்றன. தூய்மையற்ற தன்மையின் விஷயம் எதுவும் இல்லை. எனவே படைப்பவர் தந்தைதான் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதன் மூலம் நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் ஒரே ஒரு முறைதான் ஆஸ்திகர்களாக ஆகின்றீர்கள். உங்களுடைய இந்த வாழ்க்கை தேவதைகளை விடவும் உத்தமமானதாகும். மனித வாழ்க்கை கிடைத்தற்கு அரியது என்றும் பாடப்படுகிறது. பிறகு புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும்போது வைரம் போன்ற வாழ்க்கையாக ஆகிறது. லக்ஷ்மி நாராயணனை வைரம் போன்றவர்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுடையது வைரத்திற்கு ஒப்பான பிறவி. நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். இவர்கள் தேவதைகளின் குழந்தைகள் ஆவார்கள். இங்கே நீங்கள் நாங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் என்று கூறுகின்றீர்கள். ஈஸ்வரன் நம்முடைய தந்தை. அவர் நமக்கு படிவு சொல்லி தருகிறார். இந்த ஒரே முறை புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிறது. ஏனென்றால் ஞானக்கடல் அல்லவா ராஜயோகத்தை கற்றுத்தருகிறார். இது உத்தமத்திலும் உத்தமமான புருஷர்களாக ஆவதற்கான யுகம். உலகம் இதை தெரிந்திருக்கவில்லை. அனைவரும் கும்பகர்ணனுடைய அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அனைவருடைய அழிவும் முன்னால் இருக்கிறது. ஆகையால் இப்போது குழந்தைகள் யாரிடம் சம்பந்தம் வைக்க கூடாது. கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைக்கிறார்களோ என்று கூறப்படுகிறது. கடைசி சமயத்தில் சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நாராயணனுக்கு குழந்தையாக வருவீர்கள். இந்த ஏணிப்படி மிகவும் நன்றாக இருக்கிறது. நாம் தான் தேவதைகளாகவும் பிறகு சத்திரியர்களாகவும் என்றெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த சமயத்தில் ராவண ராஜ்யமாகும். இப்போது தங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்து மற்ற தர்மங்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த முழு உலகமும் இலங்கையாகும். மற்றபடி தங்கத்தினால் ஆன இலங்கை ஒன்றும் இருக்கவில்லை. பாபா கூறுகிறார், நீங்கள் உங்களை விட என்னை அதிகம் நிந்தனை செய்தீர்கள்.
தங்களை 84 லட்சம் மற்றும் என்னை அணு அணுவிலும் சொல்லிவிட்டீர்கள். அப்படிப்பட்ட அபகாரிகளுக்கு நான் எவ்வாறு செய்கிறேன்? உங்களுடைய தோஷம் இல்லை, இது நாடகத்தின் விளையாட்டு என்று பாபா கூறுகிறார். சத்யுக துவக்கத்திலிருந்து கலியுக கடைசி வரை இந்த விளையாட்டு இருக்கிறது. இது சுற்றத்தான் வேண்டும். பாபாவை தவிர வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் ஆவீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் அமர்ந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் தெய்வீக குடும்பம் இருக்கும். இந்த ஈஸ்வரிய குடும்பத்தில் பாபா உங்களை வளர்க்கிறார், படிப்பு சொல்லித் தருகிறார், பிறகு மலர்களாக மாற்றி தன்னுடன் அழைத்து செல்வார். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆவதற்கு படிக்கின்றீர்கள். கிரந்தத்தில் கூட மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்கினீர்கள் என்று இருக்கிறது. ஆகையால் பரமாத்மாவை மந்திரவாதி என்று சொல்லப்படுகிறது. நரகத்தை சொர்க்கமாக ஆக்குவது மந்திர விளையாட்டல்லவா? சொர்க்கத்தில் இருந்து நரகமாக ஆவதற்கு 84 பிறவிகள் ஆகிறது. பிறகு நரகத்தில் இருந்து சொர்க்கமாக 1 வினாடி ஆகிறது. 1 வினாடியில் ஜீவன் முக்தி. நான் ஆத்மா. ஆத்மாவை தெரிந்து கொண்டீர்கள், பாபாவையும் தெரிந்து கொண்டீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்று வேறு எந்த ஒரு மனிதர்களுக்கும் தெரியாது. அநேக குருமார்கள் இருக்கிறார்கள். சத்குரு ஒரே ஒருவர்தான். சத்குரு அழிவற்றவர் என்று சொல்கிறார்கள். பரமபிதா பரமாத்மா ஒரே ஒரு சத்குரு தான் இருக்கிறார். ஆனால் குருமார்கள் அநேகர் இருக்கிறார்கள். விகாரமற்றவர்கள் யாரும் இல்லை. அனைவரும் விகாரத்தின் மூலம்தான் பிறவி எடுக்கிறார்கள். இப்பொழுது ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் இங்கே ராஜ்யத்திற்காக படிக்கிறீர்கள். ராஜயோகிகளாக ஆகின்றீர்கள். எல்லையற்ற துறவிகளாக இருக்கிறீர்கள். அவர்கள் ஹட்டயோகிகள், எல்லைக்கு உட்பட்ட சந்நியாசிகளாவர். பாபா அனைவரையும் சத்கதி அடைய செய்து சுகமுடையவர்களாக ஆக்குகிறார். என்னைத்தான் சத்குரு அகால மூர்த்தி என்று சொல்கிறார்கள். அங்கே நாம் அடிக்கடி ஷரீரத்தை விடுவது, பிறகு எடுப்பது இல்லை. காலன் சாப்பிடுவது இல்லை. உங்களுடைய ஆத்மா அழிவற்றது, ஆனால் தூய்மை மற்றும் தூய்மையற்ற நிலையை அடைகிறது. எதுவும் முட்டாதது கிடையாது. நாடகத்தின் ரகசியத்தை கூட பாபா தான் புரிய வைக்கிறார். படைப்பவர்தான் படைப்பின் முதலிடை கடைசியை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். அந்த ஒரு பாபாதான் ஞானக்கடலாக உள்ளார். அவர்தான் உங்களை மனிதனிலிருந்து தேவதையாக 2 கிரீடம் உடையவர்களாக மாற்றுகிறார். உங்களுடைய பிறவி சோழிக்கு சமமானதாக இருந்தது. இப்போது நீங்கள் வைரத்திற்கு சமமானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாபா நான் தான் அது என்ற மந்திரத்தையும் புரிய வைத்திருக்கிறார். பாபா அதுதான் நான் தான் அது என்ற மந்திரத்தை புரிய வைத்திருக்கிறார். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா என்று சொல்லிவிட்டார்கள். ஆத்மாவிலிருந்து பரமாத்மா எப்படி ஆக முடியும் என்று பாபா கேட்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சமயத்தில் பிராமணர்கள், பிறகு பிராமணரிலிருந்து தேவதையாக ஆவோம், பிறகு சத்திரியர்களாக, பிறகு சூத்ரனிலிருந்து பிராமணர்களாக மாறுவோம் என்று பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். உங்களுடையது அனைத்திலும் உயர்ந்த பிறவியாகும். இது ஈஸ்வரனுடைய வீடாகும். நீங்கள் யாருக்கு அருகில் அமர்ந்து இருக்கிறீர்கள்? தாய் தந்தைக்கு அருகில். அனைவரும் சகோதர சகோதரிகள். பாபா ஆத்மாக்களுக்கு படிப்பை கொடுக்கிறார். நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள், ஆஸ்திக்கு உரிமை உடையவர்கள். ஆகையால் பரமாத்ம தந்தையிடமிருந்து ஒவ்வொருவரும் ஆஸ்தி எடுக்கலாம். வயதானவர்கள்,
சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆகையால் குழந்தைகளுக்கு இதை புரிய வையுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும். பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இந்த விஷயங்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். இரவு வகுப்பு. குழந்தைகள் பாபாவை அறிந்தும் இருக்கிறார்கள். பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று புரிந்திருக்கிறார்கள். ஆனால் கஷ்டம் என்னவென்றால் மாயை மறக்க வைத்து விடுகிறது. ஏதாவது தடையை ஏற்படுத்தி விடுகிறது. அதன் மூலம் குழந்தைகள் பயந்து விட வேண்டும் என்பதற்காக. அதிலும் கூட முதல் நம்பரில் விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். கண்கள் ஏமாற்றுகின்றன. கண்களை எடுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. பாபா ஞானம் என்ற கண்களை கொடுக்கிறார். ஞானம் மற்றும் அஞ்ஞானத்தின் சண்டை நடக்கிறது. ஞானம் பாபா, அஞ்ஞானம் மாயை. இவர்களின் சண்டை மிகவும் மேலானதாக. இவர்களின் சண்டை மிகவும் வேகமானது. விழுகிறார்கள் என்றால் புரிய வருவதே இல்லை. நான் விழுந்திருக்கிறேன், நான் எனக்கு அதிகமான தீமைகளை செய்திருக்கிறேன் என்று புரிந்து கொள்கிறார்கள். மாயை ஒருமுறை தோல்வி அடைய செய்தது என்றால் பிறகு ஏறுவது கடினமாகி விடுகிறது. அநேக குழந்தைகள் கூறுகிறார்கள், நாங்கள் காட்சி பார்க்கிறோம், ஆனால் அதில் கூட மாயை பிரவேசிக்கிறது, தெரிவதே இல்லை. மாயை திருட வைக்கும், பொய் சொல்ல வைக்கும். மாயை என்னதான் செய்ய வைப்பது இல்லை. கேட்கவே கேட்கிறார்கள். அழுக்கானவர்களாக மாற்றி விடுகிறது. மலர்களாக ஆகி பிறகு மோசமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயை அப்படி பலமுடையதாக இருக்கிறது. அடிக்கடி விழ வைத்து விடுகிறது. பாபா அடிக்கடி மறந்து விடுகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். முயற்சி செய்ய வைப்பவர் ஒரு பாபா. ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்திலாவது இல்லை என்றால் முயற்சி கூட செய்ய முடியாது. இதில் யாருக்காகவும் எதுவும் செய்ய முடியாது. கூடுதலாக படிப்பிப்பது இல்லை. அந்த படிப்பில் ஒரு கூடுதலாக படிப்பதற்காக ஆசிரியையை அழைக்கிறார்கள். இது அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக. அனைவருக்கும் ஒரே மாதிரி படிப்பு சொல்லித் தருகிறார். ஒவ்வொருவருக்கும் எதுவரை தனித்தனியாக படிப்பிக்க முடியும்? எவ்வளவு அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த படிப்பில் சிலர் பெரிய மனிதர்களின் குழந்தைகள் இருக்கிறார்கள். அதிக செலவு செய்ய முடியும் என்றால் அவர்களுக்கு கூடுதலாகவும் படிப்பு சொல்லித் தருகிறார்கள். ஆசிரியர் தெரிந்திருக்கிறார், இவர் மந்தமாக இருக்கிறார். ஆகையால் படிப்பித்த அவரை ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதியானவராக மாற்றுகிறார்கள். இந்த பாபா அப்படி செய்வது இல்லை. இவர் அனைவருக்கும் ஒரே மாதிரி படிப்பு சொல்லி தருகிறார். அது ஆசிரியர் கூடுதல் முயற்சி செய்ய வைக்க வேண்டும். இவர் யாருக்கும் தனியாக அதிக முயற்சியை செய்ய வைப்பது இல்லை. கூடுதல் முயற்சி என்றாலே ஆசிரியர் கருணை காண்பிக்கிறார். ஆனால் அதற்கு பணம் வாங்குகிறார்கள். குறிப்பாக நேரம் ஒதுக்கி படிப்பிக்கிறார்கள். அதன் மூலம் அவர்கள் அதிகம் படித்து புத்திசாலிகளாக ஆகிறார்கள். இங்கே அதிகமாக எதுவும் படிக்க வேண்டும் என்ற விஷயம் இல்லை. இவருடைய விஷயம் ஒன்றுதான். மன்மனா பவ என்ற ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். நினைவின் மூலம் என்னதான் நடக்கிறது? இதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாதான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர். அவரை நினைவு செய்வதன் மூலம் நாம் தூய்மையாவோம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். நல்லது. இரவு வணக்கங்கள். தாரணைக்கான முக்கிய சாரம்.
ஒன்று, முழு உலகமும் இப்போது சுடுகாடாக ஆகப் போகிறது. விநாசம் முன்னால் இருக்கிறது. ஆகையால் யாரிடமும் சம்பந்தம் வைக்கக்கூடாது. கடைசி காலத்தில் ஒரு பாபாவின் நினைவுதான் இருக்க வேண்டும். இரண்டாவது, கருப்பிலிருந்து வெண்மையாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கான புருஷோத்தம சங்கம யுகம். உத்தம புருஷர்களாக ஆவதற்கான சமயம் இது. எப்போதும் இந்த நினைவில் இருந்து தன்னை கிளிஞ்சலில் இருந்து வைரத்திற்கு சமமாக மாற்ற வேண்டும். வரதானம்: ஞான செல்வம் மூலமாக இயற்கையின் அனைத்து சாதனங்களையும் பெறுபவராக கோடி மடங்கு அதிபதியாகுக. விளக்கம்: ஞான செல்வம் ஸ்தூல செல்வத்தை தானாகவே கொண்டு வரும். ஞான செல்வம் உள்ள இடத்தில் இயற்கை தானாகவே தாசியாகிவிடும். ஞான செல்வத்தால் இயற்கையின் அனைத்து சாதனமும் தானாகவே கிடைத்துவிடும். எனவே ஞான செல்வம்தான் அனைத்து செல்வத்திற்கும் ராஜா. ராஜா எங்கே இருப்பாரோ அங்கே பதார்த்தங்கள் அனைத்தும் தானே வந்து சேர்ந்து விடும். இந்த ஞான செல்வம் கோடீஸ்வரராக மாற்ற வல்லது. பரமாத்ம உணர்வே விவகாரங்களை தானாக புரிய வைக்கிறது. அநேக பிறவிகளுக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக மாற்றும் அளவிற்கு மிக உன்னத சக்தி ஞான செல்வத்தில் உள்ளது. ஸ்லோகன்: கல்ப கல்பமாக வெற்றி பெறுபவர் நான். இந்த ஆன்மீக பெருமிதம் இருந்தால் மாயையை வென்று விடுவீர்கள். ஓம் சாந்தி.